ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் மதங்கள். நவீன உலகம் உருவாகும் முன்பே மனிதர்கள் சில அடிப்படை கேள்விகளுக்கான பதில்களை தேடத் தொடங்கினர். நாம் எங்கிருந்து வந்தோம்? வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது என்ற தேடல்களிலிருந்தே உலகின் பல்வேறு மதங்களும் ஆன்மீக மரபுகளும் தோன்றின. அவை பல நாகரிகங்களை வடிவமைத்ததுடன் இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன. இந்து மதம் 4000 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் வளர்ந்த மிக பழமையான மதங்களில் ஒன்றாகும். இது கர்மா, மறுபிறவி, தர்மம் மற்றும் ஆன்மாவின் முக்தி போன்ற கருத்துக்களை வலியுறுத்துகிறது. சரோஸ்திர மதம், ஜோரோஆஸ்ட்ரியனிசம், பண்டைய பாரசீகத்தில் தோன்றியது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் சரியானதை தேர்ந்தெடுப்பது ஒவ்வொரு மனிதரின் பொறுப்பு என்பதை இது எடுத்திருக்கிறது. யூத மதம் ஒரே இறைவன் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்தியதுடன் பின்னர் உருவான பல முக்கிய மதங்களுக்கும் அடித்தளமாக அமைந்தது. பௌத்த மதம் கௌதம புத்தரின் போதனைகளை அடிப்படையாக கொண்டது. ஞானம், ஒழுக்கம் மற்றும் பற்றின்மையின் மூலம் துன்பத்திலிருந்து விடுபடலாம் என்று இது போதிக்கிறது. ஜைன மதம் இந்தியாவில் தோன்றிய மற்றொரு தொன்மையான மதமாகும். அனைத்து உயிர்களிடமும் அஹிம்சையையும் ஆழ்ந்த மரியாதையையும் வலியுறுத்துகிறது. கன்ஃபூசியனிசம் சீனாவில் உருவாகி ஒழுக்கம், மரியாதை, கல்வி மற்றும் சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றை முன்னிறுத்தியது. அதே சமயம் டாவோயிசம் இயற்கையுடன் சமநிலையுடனும் எளிமையான வாழ்க்கையுடனும் வாழ்வதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டியது. ஷிண்டோ மதம் ஜப்பானில் தோன்றி முன்னோர்கள், புனித இடங்கள் மற்றும் இயற்கை ஆவிகளுடன் ஆழமான தொடர்பை வலியுறுத்துகிறது. கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை அடிப்படையாக கொண்டு அன்பு, மன்னிப்பு மற்றும் இரட்சிப்பு பற்றிய செய்தியை உலகம் முழுவதும் பரப்பியது. அதன் பின்னர் இஸ்லாம் அரேபிய தீபகற்பத்தில் தோன்றி ஒரே இறைவன் மீதான நம்பிக்கையையும் திருக்குரானின் போதனைகளையும் அடிப்படையாக கொண்டது. இந்த மதங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான நம்பிக்கைகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை கொண்டிருந்தாலும் மனிதர்கள் உலகை புரிந்து கொள்ளவும், நல்ல வாழ்வியல் மதிப்புகளை உருவாக்கவும், வாழ்க்கையின் நோக்கத்தை தேடவும் மேற்கொண்ட நீண்ட ஆன்மீக பயணத்தை அவை வெளிப்படுத்துகின்றன. குறிப்பு: மேலே குறிப்பிடப்பட்ட காலக்கணக்குகள் தோராயமானவை. பல மதங்கள் முதலில் வாய்மொழி மரபுகளாக பரவி பின்னரே எழுத்து வடிவில் பதிவு செய்யப்பட்டன.